மாலை வந்து விட்டது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மாலை வந்துருச்சுன்னா கொண்டு போய் செத்து போனவங்க ஆயாளுக்கு போடுறா. இங்க வந்து மாலை வந்துருச்சு, நெஞ்சில கோலை வந்துருச்சுன்ற. மன்னியுங்கள் மன்னா. ஏன்டா காலகில மெரிச்சிட்டியா? மன்னியுங்கள்ன்ற. அப்படியே நீ மெரிச்சாலும் கண்டுக்காம மெதப்பாத்தானடா போவேன். ஐயோ, புல்டாக் ராமசாமி சொன்னது அந்த மாலை அல்ல, சாயங்காலம் வந்து விட்டது என்று சொல்கிறான். சாயங்காலம் ஆயிருச்சா? இவன் என்ன டிவி சேனல்ல வேலை செய்யறான்? காலையில 9 மணிக்கு உள்ள வந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் போறதுக்கு. ஏய், நான் எப்ப விடுறேனோ அப்ப மூடிட்டு போனா போதும். நீங்கள் விட்டால் நாங்கள் மூடிக்கொண்டுதான் போக வேண்டும். என்ன அமைச்சரு, டபுள் மீனிங்கா? நோ 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 நோ, ஒன்லி சிங்கிள் மீனிங். உன்னை வச்சுக்கிறேன்டி. என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? மன்னா, எனக்கு சாயந்தரமானா கண்ணு தெரியாது. சாயந்தரமானா என்னடா? உன் கையில காசு இருந்தாலே கண்ணு தெரியாம தெனாவட்டா நடந்து போயிட்டு இருப்பீங்க. பார்ப்போற்றும் பராக்கிரம பாண்டியா, ஒருவன் பார்வை தெரியவில்லை என்று சொல்கிறார், அவனை பார்த்து பரிதாபப்படாமல் பரிகாசம் செய்கிறீர்களே, அதை பார்த்து கொண்டிருக்க இந்த பன்னிக்குட்டி பாவேந்தன் ஒன்னும் 10ஆம் பசலி அல்ல. என்னடா பேசி பழகுற? இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது தெரியும்ல. கொண்டே விடுவோம் சொல்லிட்டேன். ஒரு கோவில் வந்தது சொல்லிவிட்டேன். நானும் ஒரு ஃப்ளோல வந்தது, அதான் அரைஞ்சு விட்டேன். அண்ணா, இப்படி நாம் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் பார்ப்பவர்களுக்கு என்ன சொல்வார்கள்? சண்டைன்னு தான் சொல்லுவாங்க, பின்ன என்ன காமெடி நான் சொல்லுவாங்க. மன்னா மன்னா, வந்திருப்பது யார் என்று தெரிகிறதா? நல்லா தெரியுதுடா. வந்திருக்கிறது நம்ம ஜெயம் ரவி தானே. தமாஷ் பண்ணாதீங்க மன்னா, வந்திருப்பது புலவர். யார் இவனா புலவரு? வாயை திறந்தா புழுங்குன்னு புழுங்குடா. இவனை போய் புலவருங்கிறீங்க? புலவரே, என் மன்னருக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? அவன் என்ன மிலிட்டரி சரக்கும் வறுத்த கரியுமா கொண்டு வந்திருக்க போறேன்? வழக்கம் போல பாட்டத்தான் எழுதி கொண்டு வந்திருப்பேன். அப்படித்தாடா? ஆமா மன்னா. என்ன நாம என்ன ஏண்டாடு, எப்ப பார்த்தாலும் பாட்டே தான் எழுதிட்டு வருவீங்களா? ஒரு வித்தியாசமா காமெடி கீமெடி எழுதிட்டு வர வேண்டியதுடா. காமெடியா? அதை எப்படி எழுதுவது மன்னா? என்ன புலவரே, கா போட்டு மே போட்டு டீ போட்டால் காமெடி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். உனக்கு வேலை போச்சு, எந்திரிச்சு வெளியே போடாடு. என்ன வெளிய போன்னு சொல்றீங்க? நான் இல்லன்னா நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க மன்னா. எனக்கு 3 தலைமுறை சொத்து இருக்குடா, நான் அனுபவிப்பேன்டா. உனக்கு என்னடா இருக்கு அனுபவிக்க? மன்னா, அவனை அனுபவிக்க. அமைச்சரு, பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல அடல் சொல்லி பேசணும்னே கங்கணம் கட்டிட்டு அலையிறல. சும்மா இரு சொல்லிவிட்டேன். மன்னா, என்ன கேவலப்படுத்துறீங்க? சிறு துரும்பம் பல் குத்த உதவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. வர ஞாயிற்றுக்கிழமை கறியும் சாப்பிடுவேன், அப்ப வந்து பல்ல குத்தி விட்டு போடா. பண்ணி பழமொழியா பேசிட்டு இருக்க? மன்னா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது மன்னா. ஏண்டா, குடுக்கிற சில்லறைய வெயிட் பண்ணி வாங்க மாட்டியா? ஆமா, என்ன பத்தி என்ன பெருமையா படிக்க போற? அன்பானவன் என்றும் அறிவானவன், அழகானவன் மிகவும் அழகானவன், பண்பானவன் என்றும் பரிவானவன். நிறுத்துடா. ராஜா கிட்ட கை நீட்டி காசு வாங்குற நீ ராஜாவை பத்தி பெருமையா பாடாம வேற யாரோ பத்தி பெருமையா பாடுற? அமைச்சர், என்ன பத்தி யாராவது புகழ்ந்து பாடிட்டா உனக்கு பொறுக்காத, காதுல புகை வந்துருமே. உட்காரியாயோ புலவர, என்னையா வேணும் உனக்கு? நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்வேன் மன்னா. செவிலு மேல 4 தரம் வாங்கிட்டு போறியாடா? மன்னா, பின்ன என்னடா, எது வேணுமா வாயை திறந்து கேளாண்டா. மன்னா, எதை கேட்டாலும் தருவீர்களா? கண்டிப்பா தருவோம்டா. அதுக்கு தானே சேர் எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கேன். புல்டாக் ராமசாமி, நீ சொன்னது ஏன் காதுலயே விழல. புலவருக்கு அப்படி கேட்கும், சத்தம் போட்டு சொல்ல. புலவரே, ராணிய கேளு, ராஜா குத்துருவாரு. ராணி கேக்குதா உனக்கு? ஏண்டா, என்னைக்காவது நல்ல விஷயத்தை கேட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ராணி மேலேதான் கண்ணா உனக்கு. மன்னா, உங்கள் சண்டையை அப்புறமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறமான அடுத்த வாரம் வச்சுக்கோமா? இன்னைக்கு தாண்டா கைக்கு வசமா மாட்டி இருக்கேன். நான் எனக்கு அடிச்சு அவனை அடியுங்கள், கொள்ளுங்கள். அதற்காக வந்தவனை உபசரிக்காமல் இருக்கிறீர்களே. மறந்தே போயிட்டப்பா. உன்னை உபசரிக்கணும்ல, கொஞ்சம் பக்கத்துல வாடி செல்லாம். வாழ்க மன்னா, வாழ்க மன்னர், வாழ்க. கொடுக்கல் மன்னா. குடிக்கிறேன்டா கண்ணா. ஏண்டா, நானே வாடகைக்கு ராஜா ட்ரெஸ் வாங்கி வேஷம் போட்டு இருந்தா என்ன எகத்தாளம் இருந்தா என்கிட்டே வந்து இனம் கேப்ப. மரியாதை எல்லாரும் எந்திரிச்சு ஓடி போயிருங்கடா. இதுக்கு மேல இருந்தீங்க எல்லாருமே அடிபட்டு சாவீங்க. பயங்கர கோபத்துல இருக்கணும்.